ஓலா ரேபிட்டோ 2 டிவைஸையும் வந்து லாகின் பண்ணிட்டேன். சார்ஜர் வந்து ரெடி பண்ணியாச்சு. பீஸ் போயிருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு 100 ரூபா வாங்கினாங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு தேவையில்லாமல் கிளம்பி வந்தோடனே தெரியல. எப்பவும் போல் 10 மணிக்கே எடுத்துருந்துருக்கலாம். நம்ம நினச்ச மாதிரியே இடையார்பாளையம் வந்ததுமே புக்கிங் விழுந்துருச்சு. ஹாய் காய்ஸ், நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து இன்றைக்கி தான் வந்து மறுபடியும் வண்டிக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 1 மாதமாக லீவு போட்டாச்சு, வண்டியே ஓட்டலை. இன்றைக்கி தான் வந்து மறுபடியும் ஓலாவெல்லாம் லாகின் பண்ணிவிட்டு சரி ஓட்டலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கேன். இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 o'clock ஆக போகுது மார்னிங். சரி இன்றைக்கி நம்ம ஓலா ரேபிட்டோ நான் இந்த 1 மாதமாக ஓட்டலை, என்ன நிலமேன்னு தெரியல. ட்ரிப்பெல்லாம் இருக்குதா இல்லை ஓடுதா ஒன்றும் தெரியல. சரி ஓகே, அதனால தான் நேரமாகவே கிளம்பியாச்சு இன்றைக்கி ஓட்டுறதுக்கு. வாங்க இன்றைக்கி நம்ம என்னென்ன ஓட்டுறோன்னு பார்க்கலாம், ஓலாலெல்லாம் ட்ரிப் விழுகுதான்ட்டு. ஓலா ரேபிட்டோ 2 டிவைஸையும் வந்து லாகின் பண்ணிட்டேன். சரிதான், நம்ம வந்து இப்போ அப்படியே மெயின் ரோட் போய் வெயிட் பண்ண வேண்டியதான் அடுத்த ட்ரிப் வர வரைக்கும். டைம் எவ்வளோ, இப்போ தான் 5 மணி ஆகிருக்குது. நான் கிட்டத்தட்ட ஆன் பண்ணி, ஆனால் வீட்டில் ஒரு 1/2 hour ஆன் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஓலா எப்பவும் போல் ஓலா அடிக்கவே இல்லை. பார்ப்போம் ட்ரிப்பை எப்படி விழுகுதுன்ட்டு. முன்னாடி மெயின் ரோட்டில் அம்மன் கோவிலில் போய் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா இங்கேயே ட்ரிப்பு வரும். சரி இருந்தாலும் இங்கே காலையில் கிளம்பிட்டு இங்கே வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்து நம்ம வாசல்லே உட்காந்துருந்தா நல்லா இருக்காது. அதனால் ஏன்னா அப்புறம் ட்ரிப்பு விழுகலைன்னா மனசு மாதிரி வீட்டுக்கு போயிடுவோம். அதனால தான் நேராக கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டோம்னா ட்ரிப்பே விழுகலைனாலும் நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் வீட்டுக்கு வர மாட்டோம். முன்னாடி வந்து அம்மன் கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டேன் மெயின் ரோடுக்கு. இங்கே வந்து போலீஸ் இப்போ செக் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்தாங்க, நின்னாங்க, ஒரு 2 வண்டி செக் பண்ணாங்க, திரும்ப போயிட்டாங்க. பறக்கும் படை பறந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேலை ஒவ்வொரு ஏரியாலும் போய் பார்த்துட்டே இருப்பாங்கன்னு தெரியல. 2 வண்டி தான் செக் பண்ணாங்க, வந்து உடனே கிளம்பிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 8 மணி ஆயிடுச்சு. காலையிலேருந்து ஒரு ட்ரிப் எடுக்கல. இங்கே தான் ப்ரோசோன் மால் கிட்டே இருக்கிறோம். வண்டியில் வந்து சார்ஜர் ஏறவே இல்லை. அதை செக் பண்ணலான்ட்டு ஏட்டா கடைக்கு வந்திருக்கோம். மறுபடியும் சார்ஜிங் ஏற மாட்டேங்குது, இதை செக் பண்ணணும். ஓலா பார்த்தீங்களா, சொன்ன மாதிரியே வேலையை காமிச்சிருச்சு. 8 மணிலேருந்து 5 மணிலேருந்து 8 மணிலேருந்து கிட்டத்தட்ட 8:30 கிட்ட ஆயிடுச்சு. ஒரு புக்கிங் முடிஞ்சு அங்கேயே தான் சும்மா தான் படுத்துருந்தேன் அம்மன் கோயிலில். இப்போ வந்து நான் இங்கே எஸ்ஆர்எக்ஸ் ரோசோன் மாலுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்திருக்கேன். சார்ஜர் ஏற மாட்டேங்குது. அப்படி சார்ஜ் சாயங்காலத்துக்கு டவுன் ஆயிடும். அதனால் எப்பவுமே செக் பண்ணிடலான்ட்டு. ஓகே, சார்ஜர் வந்து ரெடி பண்ணியாச்சு. பீஸ் போயிருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு 100 ரூபா வாங்கினாங்க. நம்ம அடுத்து வந்திருக்கிற இடம் தான் கேஸ் அடிக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட நமக்கு சும்மா தான் சுற்றுவோம் போல் இருக்குது, ஆனால் வண்டியை ஓட்ட மாட்டோம்னு நினைக்கிறேன். டைம் இப்போ எவ்வளோ தெரியுங்களா, கரெக்டாக 9:20 ஆச்சு. நம்ம ஏன் வந்து காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு தேவையில்லாமல் கிளம்பி வந்தோடனே தெரியல. எப்பவும் போல் 10 மணிக்கே எடுத்துருந்துருக்கலாம். அவசரப்பட்டு 6 கோளாறில் கிளம்பிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு வழியாக நமக்கு புக்கிங் விழுந்துருச்சு. எங்கே விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வேடம்பட்டி கிட்ட பிக்கப் பண்ணி கணுவாயில் ட்ராப் பண்ணணுமாமா. அது எத்தனை மணிக்கு, இப்போ வந்து 11 மணி ஆச்சு. காலையில் 5 மணிக்கு லாகின் பண்ணி நமக்கு விழுந்த ஃபஸ்ட்டு ட்ரிப்பு 5 மணி நேரம் கழித்து விழுந்திருக்குது. நான் வீட்டுக்கே வந்துட்டேன். கட்டுப்பாயிருச்சு. சரின்னு வீட்டுக்கே போயிடலான்னு வீட்டுக்கே வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் நமக்கு ட்ரிப் போட்டாங்க. கணுவாயில் வந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு வந்து எவ்வளோ அமௌண்ட்னா 274 ரூபா வந்துருந்துச்சு. இங்கே இருக்கிற ஒரு கோவில் தான் ட்ராப்பு. கணுவாயின்னு சொல்லி அங்கேருந்து 2 கிலோமீட்டர் நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஓகே, நம்மளுக்கு எப்படி இங்கெல்லாம் புக்கிங் விழுகாது, அதனால் இடையார்பாளையம் தான் போகணும். சரியான வெயில் எங்கேயும். இந்த மாதிரி அவுட்டர் ட்ரிப் வந்தோம்னா தான் கஷ்டம். ஏன்னா ஓலா ரேபிட்டோலாம் வந்து அந்த அளவுக்கு புக்கிங் விழுகாது இங்கெல்லாம். பார்த்தீங்களா மலை. இதுவே ரெட் டாக்ஸியாக இருந்தால் ரெட் டாக்ஸியெல்லாம் அங்கங்கே நிற்பாட்டிக்கிறாங்க. நான் அடுத்து ரெட் டாக்ஸி தான் ஓட்டணும் போல இருக்குது. இது புக்கிங்கும் விழுக மாட்டேங்குது. அவுட்டர் போனால் புக்கிங்கும் கிடையாது. ரொம்ப கஷ்டம்.
சரி ஓகே, நமக்கு ஏன்னா நம்ம போய் இடையார்பாளையத்தில் போய் வெயிட் பண்ணி அடுத்த ட்ரிப்பு எப்போ விழுகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அது ஒரு 5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம நினச்ச மாதிரியே இடையார்பாளையம் வந்ததுமே புக்கிங் விழுந்துருச்சு. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே தான் எங்கேயோ லொக்கேஷன் காமிக்குது. ஆமாம், போய் யூட்டன் போட்டு வரணும். இங்கேருந்து ட்ராப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொங்குநாடு காலேஜ், கொங்குநாடு ஹாஸ்பிட்டல், காந்திபுரம். அமௌண்ட் வந்து 190 கிட்ட காமிக்கிறாம்மா. சரி ஓகேன்னு இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். வெயில் சரியான வெயில். இங்கே ஒரு இதுவும் இல்லை, நிற்பாடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு யூட்டன் இருக்குது. இந்த யூட்டன் எடுத்தோம்னா இந்த யூட்டன் எடுத்து அங்கே போய் அங்கே ஒரு யூட்டன் எடுத்தோம்னா ரைட் சைடில் அப்பார்ட்மெண்ட்டுன்னு லெஃப்ட் சைடில் அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொன்னாங்க. நமக்கு இதே மாதிரி இப்போ ட்ராப் பண்ணால் உடனே ட்ரிப் வந்துச்சுன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி நடக்கிறது நீ காந்திபுரத்தில் போனால் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 100 வண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் போய் நம்ம ஒரு 101வது வண்டியாக போய் அதுலேருந்து நம்ம ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு வரோம். அங்கே போயிட்டு இருக்கிறதுலேயே காந்திபுரத்துலேருந்து ட்ரிப் எடுக்கிறது தான் பெரிய கஷ்டமே. மின்னல் மாதிரி சரக்குன்னு போயிடும். நம்ம தொடறதுக்கு முன்னாடியே தொட்டுருவாங்க இல்லை. இங்கே கூட சரி யாரும் இங்கே வண்டி எதுவும் இல்லாதனால டக்குன்னு விழுந்துருச்சு. அங்கே நிறைய பேர் இருக்கனால டக்குன்னு அவங்களே எடுத்துருவாங்க. நம்ம போராடணும், அதுலேயே கண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் டக்குன்னு டச் பண்ண முடியும். சரி ஓகே, அப்பார்ட்மெண்ட்டில் கஸ்டமர் வரேன்ருக்காங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணலாம். இடையார்பாளையம் ட்ரிப்பையும் ட்ராப் பண்ணியாச்சு. கொங்குநாடு கிட்னி சென்டரில் நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் பேமெண்ட் போட்டு விட்டாங்க. ஒரே கஷ்டமாக போச்சு போங்க. கேஷாக கொடுக்க சொன்னால் ஆன்லைனில் போட்டுவிட்டு அது எந்த வருஷத்தில் இதாகிறது. காந்திபுரத்தில் நம்ம நிப்பாட்டுறதுக்கு நம்ம அப்படியே காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போயிட்டு போகலாம். அப்படியே வெயில் சும்மா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குது. காந்திபுரத்தில் பார்த்தீங்களா, புக்கிங் அடிக்கவே இல்லை, அடிக்காது. சாயங்காலம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு புக்கிங்கே விடாது காந்திபுரத்தில். காலையில் வந்தது போய் சரியாக நம்ம ஏட்டா கடைக்கிட்டே வந்துட்டேன். போய் ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே நம்ம அந்த ஃபஸ்ட்டு போயிட்டு இருப்போம்ல ஆஃபீஸ் ட்ரிப்பு, அதில் ஏதாவது இருக்கான்னு கேட்போம், ட்ரிப் இருக்கான்னு கேட்கலாம். ஓலாவில் புக்கிங்கெல்லாம் விழுக மாட்டேங்குது. இப்போ அவங்ககிட்ட போய் ஏதாவது கேட்டோம்னா ட்ரிப் எதாவது இருந்தால் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் எப்படி இல்லை புக்கிங் விழுகாது. அதனால் அந்த ட்ரிப்போ எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணலாம். டீ குடிச்சிட்டு நம்மளோட பார்க்கிங்கே வந்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டு. சொல்லியிருக்கேன் ஏதாவது ட்ரிப் இருந்தால் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஈவினிங் வரைக்கும் இங்கே வேணால் ட்ரிப் இருக்கான்னு பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் வேணால் திரும்ப மறுபடியும் ஓலாவெல்லாம் லாகின்லேயே இருக்கட்டும். லாகின் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏதாவது விழுந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போய் ஓட்டலாம். வாய்ப்பில் எப்படியும் புக்கிங் உங்களுக்கு இருக்குது. வெயில் யாரும் இந்த வெயிலுக்கு வெளியே வர மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. சரியான வெயில் அடி. நமக்கு அடுத்த புக்கிங் ரேபிட்டோவில் விழுந்துருக்குது. பிக்கப் எங்கன்னா நம்ம டவுன் பஸ் ஸ்டாண்டில் கிட்டே நிற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. க்ரோசோன் மால் தான் ட்ராப் ஆகும், அதனால தான் எடுத்துட்டேன் டக்குன்னு. இங்கே எப்படியும் சைட்டு விசிட்டு ஒன்றும் வரலன்னா கஷ்டமாக போயிடும். அதனால் நேராக நம்ம போய் க்ரோசோன் மாலில் ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்து ஏதாவது காந்திபுரம் ட்ரிப் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அப்படியே இங்கே வந்துடலாம். மால் ட்ரிப்பும் முடிஞ்சு 144 ரூபா. ரேபிட்டோவில் இதான் ஃபஸ்ட்டு ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். 2 ட்ரிப்பும் நமக்கு ஓலாவில் தான் விழுந்துச்சு. ஆமாம், ஃபஸ்ட்டு ட்ரிப்பு 144 ரூபா. போகிறாங்க பாருங்கள் கப்புள்ஸ். அக்கிரமம் தாங்க முடியல, அராஜகம் பண்ணுறாங்க காய்ஸ். அடுத்த ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணணும். திரும்ப இங்கேருந்து எங்கே ட்ரிப் விழுகுதுன்னு தெரியல. ஆனால் இங்கே நான் எதுக்காக ட்ரிப் எடுத்தேன்னா நம்ம வீடு இங்கே பக்கத்தில் தான். ஒரு வேலை ட்ரிப்பே விழுகலைன்னா கூட வீட்டுக்கு ஓடிடலாம். இந்த தைரியத்தில் தான் எடுத்தேன். வருமே மாலில், ஆனால் கூட்டமே இல்லை. நமக்கு அடுத்த ட்ரிப்பும் வந்துருச்சு. பிக்கப் எங்கன்னா சேம் நம்ம ட்ராப் பண்ண அதே ப்ரோசோன் மாலில் தான். அங்கேயே தான் போய் பிக்கப் பண்ணோம். நான் ஆல்ரெடி யூட்டன் போட்டு வச்சிட்டேன். ஏன்னா எனக்கு எப்படியும் வந்து மாலில் தான் இங்கே புக்கிங் விழுகும்னு தெரியும். அதனால தான் யூட்டன் போட்டு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம போய் அங்கே போய் ஒரு யூட்டன் போட்டு நேராக கிராஸ் பண்ணி போக வேண்டியதான். ட்ராப் எங்கேன்னு கேட்டால் அவங்களுக்கு ட்ராப் சரியாக சொல்ல தெரில. அதனால் சரி பரவாயில்ல, ரேபிட்டோ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நமக்கு அங்கேருந்து வந்த ட்ரிப்பு வந்து கேன்சல் ஆகி திரும்ப இன்னொரு ட்ரிப்பு பூம்புகார் நகர்னு பக்கத்தில் விழுந்துருக்குது. நல்ல வேலை வர சொல்லிவிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே, கஸ்டமர் வராங்க. அந்த ட்ரிப்பு நம்ம ட்ராப் பண்ணியாச்சு கஸ்டமரை ப்ரோசோன் மால்லேருந்து. 94 ருபீஸ் வந்துருச்சு இந்த ட்ரிப்புக்கு அமௌண்ட்டு. நல்ல வேலை இவங்க வந்து புக் பண்ணலன்னா அங்கே போனது சும்மா கரெக்டாக அதுக்கு முன்னாடி விழுந்த புக்கிங் வந்து அந்த லொக்கேஷன் போகிற ப்ரோசோன் மாலுக்குள்ளே கேன்சல். வர சொல்லிவிட்டு கேன்சல் பண்ணுறாங்க. போய் கரெக்டாக அது புக்கிங் கேன்சல் ஆனதும் 2 நிமிஷத்தில் திரும்ப இந்த புக்கிங்கும் விழுந்துருச்சு நமக்கு. அதனால் பிரச்சனை இல்லை. கரெக்டாக இப்போ நம்ம வந்து அம்மன் கோவில் வந்து பூம்புகார் நகருங்கிற இடத்துக்குலாம் வந்து ட்ராப் பண்ணிடுவோம். இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது புக்கிங், எதுவும் பெருசாக உழுகவே மாட்டேங்குது. கட்டுக்குள்ளே தான் இருக்கேன். அதனால் முன்னாடி மெயின் ரோட்டுக்கு போயிடலாம். காலையில் நம்ம இங்கே இந்த வழியாக தான் வந்தோம். மெயின் ரோடு போகலான்னு அம்மன் கோவில் போகலான்னு சொல்லிட்டு இந்த ரோடு வழியாக தான் வந்தேன். காலையில் சுற்றி நம்ம ஏரியா தான் இன்றைக்கி ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்ருக்கோம். டைம் வந்து இப்போ சரியாக வந்து எவ்வளோன்னா 3 o'clock ஆச்சு. நம்ம ஆல்ரெடி 5 மணிக்கு லாகின் பண்ணியிருந்தோம் காலையில். இப்போ இன்னும் லஞ்செல்லாம் சாப்பிட்ணும். அதனால் நேராக வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ஒரு குளியல் போட்டு 5 மணிக்கு மேலே திரும்ப கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். அதனால் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். டிவைஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம இப்போ வரைக்கும் எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவில் வந்து 238 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன். ரேபிட்டோ தான் வந்து ரேபிட்டோவில் 2 புக்கிங்கு ஓலாலேயே 2 புக்கிங் விழுந்துச்சு. ஆனால் ரேபிட்டோவில் 2மே சின்ன புக்கிங்கு, ஓலாவில் வந்து கொஞ்சம் பெரிய புக்கிங்காக விழுந்துச்சு. அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். இனி வண்டியை அப்படியே நிப்பாட்டிட்டு போகலாம். இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ காலையில் 5 மணிக்கு எடுத்த வண்டி எடுத்து இப்போ எவ்வளோ ஓட்டிருக்கோன்னு பாருங்கள். ஓலாவில் வந்து ஒரு 444, ரேபிட்டோவில் ஒரு 238. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 700 ரூபாய்க்கு தான் ஓட்டியிருக்கோம். ஒரு 1000 ரூபாய்க்கு கூட ஓட்ட கிடையாது. நம்ம வந்து காலையில் 5 மணிலேருந்து இப்போ 3 மணி வரைக்கும் எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 700 ரூபா, 700 ருபீஸ்க்கு ஓட்டியிருக்கோம். வேறு லெவல். ஓலாவை பாராட்ட வேண்டிய விஷயம் தான் இது. ஓகே கைஸ், நானும் போய் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் முடிச்சு. நம்ம 6 மணிக்கு மேலே ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணலாம் திரும்ப. அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன், இது ஒரு வீடியோவில் போடுறேன் பாருங்கள். ஓகே, பாய்.